வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்த்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். அதுவும் ஒரு சூப்பரான மேட்டர், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரிச்சிக ராசி. ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதகஸ்தானமான 9ஆம் இடத்துல வந்து நீச்சமாக வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நம்ம ஒரு மனக்கலக்கங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதேமாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் சின்ன சின்ன அவமானங்கள், மேலதிகாரில் ஒரு சின்ன அவமானங்கள் அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பார்த்துருக்குது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகி கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறதுலாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது, அதுவும் சனி ராகுனும் போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து நீங்கள் அதிக எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அது கொஞ்சம் கம்மியாகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா சனி ராகு இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மா வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது, கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு வந்து 7 நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலையில் நம்ம தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனையும் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து யாராச்சும் வந்து கொஞ்சம் நம்மளை தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், வேலையில் வந்து மேலதிகார விஷயங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த அதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதை இந்த மாற்றத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அது வந்து கேதுடைய சார்பில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேயே இருக்கதான், ஏன்னா பரிவத்தில் அது 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை நமக்கு ஒரு மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த புதன் நீச்சபங்க ராஜகமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் சில நேரம் அந்த காயப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அது கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தா 9ல் உள்ள செவ்வாய் வந்து அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு மனஸ்தாபனை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு புலம்பரமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். வேலையிலையும் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கைகள் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். என்னடா இந்த புள்ள எப்படி பண்ணிச்சுன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கிரன் 12ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். இதில் வந்து விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபதினு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது 10ஆம் அதிபதி 6ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், கடன் கேட்டால் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்த மாதிரி சந்திரன் வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் அலைச்சல்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபனம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. ஒரு விரோதங்கள் வரும், சாப்பாடு உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். ஏன்னா வந்து ராகு வந்து 5ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து 5ல் வந்து சனி ராகு ஒன்றா இருக்குது. குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்தா நீச்சமாக இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அவங்களுடைய லெவலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கணும் நண்பர்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் கண்டிப்பாக வரும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து கேது திசை. கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது வந்து 11 இருக்கும். நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக அது சூரியன் ஸ்தானத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், இதுவரை இருந்த ஒரு கெடுபிடிகள்லாம் மாதிரி ஒரு அளவுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணும் விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிரன் திசை. சுக்கிரன் வந்து 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஸோ மனைவியால் வந்து ஒரு சந்தோஷங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து எல்லாமே ஒரு கால்குலேஷன்ஸ். இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார்? ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கிற போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக 100% எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான். யாரோட லக்னம், எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம் தான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களது ராசி வந்து 8ஆம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோமே, அவருக்கு வந்து 8ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ல் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் 1, 2 வந்துடும். 1 வந்தால் ஏடா கூடும், 2 வந்தால் அவ்வளோதான் பாவம், 3 நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும். அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 8ல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டார்ச்சர்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துறதை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குத்தம் குறை, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சிட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து 8ல் சந்திரன் இருக்கும் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்காங்க, மற்ற 4 நாள் வந்து கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரியில்லை இது சரின்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான். நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், லக்னத்தோட டிகிரியை மெயின்டைனாக பார்த்துக்கணும். ஸோ உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் 8ங்கிறது 7 ஆச்சுன்னா கேரக்டரைசேஷனை கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த 8ல் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கெட்டுருவாங்க. சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் வந்து சரக்கு அடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாகப்படியாக வந்து சரக்கு அடித்தவ, கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துலேருந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கவங்க வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வைங்களா, புள்ள வந்து சின்ன அவங்களை கேள்வி கேட்டே சாவடிச்சோம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இறைவனை தான் வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம். ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா, லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான். நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள். இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம். இல்லை எந்த வித டீவியேஷன் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.